Hello friends, welcome back to our channel. So இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொளத்தூர் போயிருந்தோம். ஃபைனலாக ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா கொளத்தூர் போகலான்னு பிளான் பண்ணி போயிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பிஎன்பி ஃபிஷ் ஃபேக்ட்ரி தான் போய் பார்த்தேன். 9500 வீடியோவோட ஃபர்ஸ்ட் கிளிப் பார்த்துருப்பீங்க, அரப்பைமா. அது ரொம்ப மாசமாக கேட்டு கேட்டு பார்த்தேன், நேரில் பார்க்கலான்னு பார்த்தா கிடைக்கவே இல்லை. இப்போ தான் பார்த்தேன். ஒரு பீஸ் 9500 எப்பா. அப்புறம் அந்த பீகாக் பேஸ் 350, சில்வர் அரோனா, ஃப்ளவரானு நிறைய வச்சிருந்தாங்கப்பா. அவங்க ஆஸ்கரு, பேரட்டு, ஜெயன் கோரா நிறைய இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறம் இது வந்து அக்வா ஸ்டார், அந்த பெரிய அக்வாரியம் ஒன்று இருக்கும்ல, உள்ள கூட ஒரு பெரிய அரோனா இருக்குமே, அந்த கடைக்கு எப்பவும் போய் சும்மா வீடியோ பார்க்கறது உண்டு. அப்படியே போய் பார்த்தேன். அங்கேயும் புதுசு புதுசாக வச்சுருந்தாங்க நிறைய. ஜெயன் கோராலாம் நம்ம இந்த வாட்டி நிறைய வச்சுருந்தாங்க தனித்தனியாக. அப்புறம் இது வந்து நம்ம அலிகேட்டர் இருக்காருக்கு வாங்கலாமான்னு பார்த்தேன். ஆனால் சரி, நம்ம வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 2 நாள் ஆகும் அப்படின்னு வேற ஒரு வேலை இருந்தனால வாங்கிட்டு 2 நாள் ஆகும். சரி, அதனால அது வாங்கலை. ஆனால் வேற வழியே இல்லை, ஃபீட் ஃபிஷ் வாங்கி தான் ஆகணுன்றனால ஃபீட் ஃபிஷ் வாங்கணும். அது இல்லாமல் என்னென்ன மற்றதெல்லாம் வாங்கணுன்றது வந்து நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இது வந்து சும்மா எப்பவும் போல் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் நேராக எப்பவும் நம்ம ஃபீடிங் வந்து இந்த கடையில் தான் வாங்குவோம். அன்னைக்கு பார்த்து ஃபீட் ஃபிஷ் காலி. ஆனால் அந்த 6 ரூபா கோல்டு இருந்தது. அதனால் 300 ரூபாய்க்கு ஒரு பேக் வாங்கிட்டேன், 6 ரூபா கோல்டு. ஸோ 50 மீன் கோல்டு. ஒன்றும் பார்த்தீங்கன்னா கேப் கோல்டு மாதிரி சைஸ் இருந்தது, குண்டு குண்டா. இது எல்லாமே வேற என்ன பண்ணுறது, ஃபீடிங்க்கு தான். ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருந்தது. அப்புறம் அங்கேயே சொல்லி தான் வாங்கினேன், இந்த மாதிரி ஒரு 2 நாள் தாங்குற மாதிரி பேக் பண்ணி கொடுங்கன்னு. கண்டிப்பாக 2 நாள் தாங்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி தான் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி கரெக்டாக இப்போ இன்னைக்கு நைட்டு வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து நெக்ஸ்ட் டே நைட்டு தான் அந்த பேக்கை திறந்தேன். அது வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சூப்பராக இருந்தது. சும்மா ஒரு சேஃப்டிக்கு சொல்லி வச்சுருந்தேன், ஊருக்கு கொண்டு போகிறோம் அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுங்கன்னு. அது மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம ஜெயன் கோராக்கு ஒரு ஃபுட் பேக்கெட்டும், அப்புறம் ஒரு முதல குட்டி பொம்மை மாதிரி ஒன்று வாங்கினேன். அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, அரோனா என்னன்னு தெரில, ஒரு மாதிரி சிக்காகி நிற்க ஆரம்பிச்சிருச்சு டேங்க்ல அப்படியே. அது இல்லாமல் வால் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருந்தது, புண்ணு ரொம்ப பயங்கரமாக ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம டேங்க் செஞ்சார் பார்த்தீங்களா, அவருக்கே வீடியோ அனுப்பிச்சு கேட்டேன், இந்த மாதிரி இருக்குது இன்ஃபெக்ஷன் டெய்லில் போட்டு கடிச்சிக்குதுன்னு. இது வந்து ஃபின்ராட்டுக்கு மருந்து தான் போட்டு பார்க்கணும், ஆனால் சரியாகுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பாருங்கன்னாரு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த ப்ரஷ் ஒன்று வாங்கிட்டு, ஸ்க்ரப் வாங்கிட்டு, அந்த ஸ்க்ரப்பை வந்து அந்த ப்ரஷ்ஷோட அந்த தேய்க்கிற இடம் இருக்குல்ல, அதில் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அப்புறம் அதுவே ஆக்சுவலாக பத்துன்னு பார்த்தேன். அது என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் டஸ்ட்டெல்லாம் கீழே க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணலான்னு வேலையை ஆரம்பித்தேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆக்சுவலாக ஓடோட கேப் வந்து சின்னதாக இருக்கனால நம்மளால் ஃபுல்லாக கையை உள்ளே வச்சு க்ளீன் பண்ண முடியல. ஓரளவுக்கு தான் கை உள்ளே போகும். ஆனால் இது பார்த்தா இந்த ஸ்டிக்கும் எப்படி சொல்கிறது, பாதியில் இருக்கனால பாட்டம் வரைக்கும் போகல அது ஸ்டிக்கு. அதனால் இன்னொரு கட்டை மாதிரி எதனா வச்சு கட்டி அதுக்கப்புறம் தான் அதை திரும்ப ரெடி பண்ணணுன்றனால இந்த வாட்டி அப்படியே ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் இந்த மேக்னெட்டிக் ஸ்க்ரப்பை எப்பவும் போல் வச்சு கிளாஸை தேய்ச்சிட்டு மேலே வந்து நம்ம எப்பவும் போல் துடைக்கிறத இந்த ஸ்பாஞ்சை வச்சு துடைக்கலான்ட்டு ஆரம்பித்தேன். இது எப்பவுமே இந்த அரோனான்னா ஜம்ப் பண்ணுறேன் தான், தண்ணி அப்படியே போட்டு இது வெளில தள்ளிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் கிளாஸு ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி கரையாக தான் இருக்கும். அப்படியே ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, தண்ணி கரை பட்டு ஃபுல்லாக மூடின மாதிரி ஆகிடும். இதை தான் போட்டு துடைச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒரு வாட்டியும். ஸோ தண்ணியை வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டு நீந்துற அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ஸ்பாஞ்சு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கீழே ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு, கிளாஸும் க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம தண்ணியை வந்து ரீஃபில் பண்ண வேண்டியதான். ஸோ தண்ணியை ரீஃபில் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பாஞ்சே அந்த எட்ஜில் கட்டிட்டு ரப்பர் பேண்ட் ஒன்று டைட்டாக போட்டு விட்டேன். நான் அந்த பாசி இல்லை எதனா டஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்காக அப்படி போட்டேன். ஸோ தண்ணியை ரீஃபில் பண்ணிவிட்டு மெடிசன் போடலாம் அப்படின்றதுக்காக தண்ணியை ரீஃபில் பண்ணுறதுக்கு போட்டு விட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓஷன் ஃப்ரீ அப்படின்ற ஒரு மெடிசன். இது 400 ரூபா ரேட்டு. இது வந்து ஒரு கணக்கு சொல்லியிருந்தார், நம்ம டேங்குக்கு இவ்வளோ போதும் அப்படின்ற மாதிரி ஒரு லெவல் சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி நானும் மெடிசன் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து அந்த மெடிசன் போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றதெல்லாம் போட்டுருந்தது. மெயினாக ஃபின்ராட்டு கண்டிப்பாக கேட்குன்ற மாதிரி போட்டுருந்தது. நானும் மெடிசன் போட்டு ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக அது டெய்லெல்லாம் கடிக்கிறது இல்லை, நார்மலாக திரும்ப சுற்ற ஆரம்பிச்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஆக்சுவலாக அன்னைக்கு வீடியோ எடுக்கிறப்போ தான், அந்த வீடியோ தான் இது.
அதாவது அந்த க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன்ல அதோட கண்டினியூஷன் தான். நான் 1 வீக் அப்புறம் எப்படி இருக்குன்றதும் இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் பாருங்கள். சரி, ஃபீட் ஃபிஷ்ஷோட மெடிசன் போடலாமான்றது வேற ஒரு டவுட் இருந்தது. அதனால் ஓகே இதுங்களை எடுத்துடலாம் அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலாக இந்த குளத்தூர் போகிறதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்த ஃபீட் ஃபிஷ் இது. இதெல்லாம் போட்டு காலி பண்ணியாச்சு. இப்போ புதுசாக வாங்கினதெல்லாம் இன்னும் போடல. ஸோ நம்ம வந்து இந்த மிச்சமான கோல்டு ஃபிஷ் எல்லாம் பிடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் லோக்கல் கடையில் வாங்குற கோல்டு ஃபிஷ் வந்து இது ஒரு பீஸ் 10 ரூபா. இது எப்படின்னா இந்த சின்ன அரோனா வாங்கிட்டு வருவோம் பார்த்தீங்களா, அதுங்களுக்கு ஃபீட் பண்ணுற சைஸில் தான் இருக்கும் இது. ஆனால் குளத்தூரில் வந்து ஒரு பீஸ் 6 ரூபானாலும் அது சைஸை பார்த்தீங்கன்னா, இருங்க நான் அந்த வீடியோ எண்ட்லேயே உங்களுக்கு தெரியும், வேற மாதிரி இருக்குது இது. ஸோ பெஸ்ட்டு வந்து குளத்தூர் தான். மாதத்துக்கு ஒன்ஸ் ஆச்சு போயிட்டு அங்கே ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் ஃபீடிங்க்கு. அதனால் இனிமேல் மந்த்லி ஒன்ஸ் அங்கேயே வாங்கிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா இங்கே நம்ம வந்து என்ன தான் 200க்கு வாங்கினாலும் அது வேஸ்ட்டு தான். அதுக்கு நம்ம அங்கேயே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் ஒரு மாதத்துக்கு தேவையானது. அதுவும் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஒரு டேங்க்கை நல்லா செப்பரேட்டாக ஃபில்ட்ரு போட்டு வச்சு அதில் நம்ம கோல்டு ஃபிஷ்ஷை போட்டு வச்சிட்டோம்னா ஜம்முன்னு கிடக்கும். நானும் வாங்கிட்டு வந்து ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. கோல்டு ஃபிஷ்ஷு எல்லாம் ஃபில்ட்ரு போட்டு தான் வச்சுருக்கேன் டேங்க்கு தனியாக. அதில் எல்லா கோல்டு ஃபிஷ்ஷுமே நல்லா இருக்குது. இங்கே நான் லோக்கலில் வாங்குறது கூட வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள எதனா 1-2 காலி ஆயிரும். இது எவ்வளோ பரவாயில்ல. ஸோ மெடிசன் வந்து போட்டோன்னே பச்சை பசேர்னு ஆயிடுச்சு. என்னடா இது இந்த கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்து, சரி வேறு என்ன பண்ணுறது, போட்டாச்சு, இதுக்கு மேலே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். தண்ணி வந்து அப்படியே பச்சை கலராக தான் இருந்தது ஒரு வாரத்துக்கு. ஆனால் மெடிசன் போட்ட மாதிரி சொன்ன மாதிரி இந்த மேலே எப்படி சொல்கிறது, ஒயிட் கலரில் வார்ம்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் கீழே கொட்டுற மாதிரி நிறைய யூடியூப் வீடியோவில் பார்த்துருந்தேன். அரோனாக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி பண்ணுறது. சில்வர் அரோனாக்கு பார்க்கல, ஹைப்ரிட்டுக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம அரோனாலையும் சின்ன சின்ன இந்த வார்ம்ஸ் எல்லாம் சேர்த்து கொட்டுற மாதிரிலாம் பார்த்தேன். டஸ்ட் மாதிரி கீழே நிறைய கடந்தது. 1 வீக் டைம் இல்லான்னு சொல்லியிருந்தனால நானும் சரி 1 வீக் அப்புறம் மாற்றிக்கலான்னு விட்டுருந்தேன். இன்றைக்கி தான் மாற்றினேன். ஸோ அதோட வீடியோ எடுத்துகிட்டு தான் இந்த வீடியோ பண்ணேன். இங்கே பார்த்தீங்களா, நம்ம குளத்தூரில் வாங்கினோம்ல ஒரு பீஸ் 6 ரூபான்ற கோல்டு. இதெல்லாம் ஆக்சுவலாக வளர்க்குறது போல், ஃபீடிங்க்கு இல்லை. பட் நம்ம தான் இது வந்து ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஆனாலும் சைஸை பாருங்கள், குவாலிட்டி பார்த்தீங்களா. யாரும் இந்த மாதிரி வளர்க்கணுன்னாலும் அங்கே போய் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்குது குவாலிட்டி சீரியஸாக. இது வந்து நம்ம அலிகேட்டர் காருக்கு டேங்கை க்ளீன் பண்ணேன். அந்த வீடியோ ஃபுல் வீடியோவாக போடுறேன். ஆனால் இது ஜஸ்ட் எப்படி வளர்ந்துருக்குன்றதை பாருங்கள் நீங்கள். அதுக்காக தான் இந்த கிளிப்பு சும்மா ஆட் பண்ணேன். இது ஒரு ஃபுல் வீடியோவாக இருக்குது க்ளீன் பண்ணுறது. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். காரோட சைஸை பார்த்தீங்களா, வேறு வழியே இல்லை. இதுக்கு தண்ணியை ஃபுல்லாக எடுத்து விட்டு அசையாமல் இதை நிற்க வச்சாதான் நம்மளால் ஃபுல்லாக எப்படி சொல்கிறது இந்த பாட்டம் வரைக்கும் க்ளீன் பண்ண முடியும். அதனால் அப்படி தான் பண்ணேன். ஸோ ஒன்றும் அவ்வளோ கார் எப்போவுமே போல தான் நல்லா தான் இருக்குது. சும்மா உங்களுக்கு அது எப்படி வளர்ந்துருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் அந்த கிளிப்பு. ஸோ இது வந்து 1 வீக்குக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டிஃப்ரென்ஸ். இப்போ வால் கடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. ஆனால் திரும்ப எப்போ கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி வளரும்னு தெரியல. ஏன்னா இது ரொம்ப மாதமாக அப்படியே தான் இருக்குது, வளரவே உள்ள அது வாழை. இந்த மெடிசனுக்கு அப்புறமாச்சு வருமானு தெரியல. இன்றைக்கி ஒரு செகண்ட் டோஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம குளத்தூரில் வாங்கினது தான் இந்த ட்ரிப் ஃபுட்டு. கிலோ 750 ரூபா. இது வந்து 900 ஆச்சு. ஸோ குளத்தூரில் என்னென்ன வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட் ஃபிஷ்ஷு, இந்த ட்ரிப் ஃபுட்டு, ஒரு ஃபுட் பேக்கெட்டு, அப்புறம் ஒரு இந்த ஏர் ஸ்டோன் மாதிரி ஒரு முதல குட்டி, அதான் வாயை திறந்து மூடுமே, அது எதுக்கு வாங்கினேன்னு தெரில, அது ஒன்று. இது வந்து நம்ம க்ளீனிங் வீடியோட கிளிப்பு, இந்த ஜெயின் கோரா. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த க்ளீனிங் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.